வணக்கம். இன்றைக்கி பூச நட்சத்திரத்தோட குணங்கள், தொழில், அவங்களோட வாழ்க்கை ரகசியம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். 1, 2, 3 பாதங்களும் பார்க்கலாம். 4 பாதங்கள் வரைக்கும் பார்க்கலாம். பூச நட்சத்திரக்கான பொதுவான குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சனி பகவானை அதிபதியாக கொண்டது பூச நட்சத்திரத்தினர். பெற்றோர் மற்றும் பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து நடந்து கொள்வாங்க. எந்த ஒரு செயலிலும் சிறப்பாக செய்வதோடு மிகுந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க. எல்லோரிடமும் அன்பாக பழகினாலும் எளிதாக பழகக்கூடியவர்கள் இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய திறன் உள்ளவர்கள். அடுத்து பூச நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் பார்த்தீங்கன்னா பிரகஸ்பதி, ஆளும் கிரகம் சனி கிரகம். அடுத்து கணம் தேவகணம். அடுத்து மரம் அரச மரம். பறவை செம்போத்து. யோனி ஆடு ஆண். அடுத்து விலங்குல பார்த்தீங்கன்னா ஆடு. பூதம் ஜலம். நாடி மத்தியம். சின்னம் தாமரை. கடினமான சூழ்நிலை கூட தங்களின் கஷ்டங்களை மறந்து கடந்து செல்லக்கூடியவர்கள் தான் இந்த பூச நட்சத்திரக்காரங்க. குடும்பம் மற்றும் நண்பர்கள் மத்தியில் இவர்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். நெருக்கடிகளை எளிதாக கையாள்வார்கள். இதனால் வேலைகளை எளிதாக செய்து முடிக்க முடியும். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மீது பிறர் மிகவும் அன்பாகவும் விருப்பத்துடனும் நேசிப்பாங்க. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவர்களாகவும் சமூகம் குறித்த அதிக சிந்தனை இருக்கும். இதனால சமூகத்தில் கௌரவம் அவங்களுக்கு அதிகரிக்கும். இவர்களோட சிந்தனை மற்றும் செயல் சிறப்பாக இருக்கும். அதனால் இவர்கள் அதிர்ஷ்டசாலியாக உணர்வார்கள். தன்னுடைய சொந்த குடும்பத்தை முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய வயதான 35 வயதிற்கு பின்னர் தான் இவங்களுக்கு நல்ல வாழ்க்கையே மாற்றம் ஏற்படும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, திருமண பாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, திருமண பாக்கியம் சாதகமற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, மகம், உத்திரம், சித்திரை, அவிட்டம், கும்பராசி, சதயம், பூராடத்தி, கும்பராசி. இந்த நட்சத்திரத்தில் நல்ல விஷயங்கள் செய்வதை தவிர்க்கவும். அதிர்ஷ்டக்கல் நீலக்கல். பூச நட்சத்திரத்துக்கான பெயர்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, பூச நட்சத்திரத்துக்கான அவகாசதி அமைப்பின்படி பெயரின் தொடக்க எழுத்துக்கள் முதல் சரணம் ஹியூ, 2வது சரணம் ஹே, 3வது சரணம் ஹோ, 4வது சரணம் டா. பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய அதிகாரப்பூர்வ பெயரில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய எழுத்துக்கள் பார்த்தீங்கன்னா டா, டா 2, டா 3, டா 4, பா 2, பா 3, பா 4, மா, சா. இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். அடுத்து உடலமைப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மிகவும் வசீகரமான தோற்றத்துடன் இருப்பார்கள். பார்க்க அழகாகவும் கலை மீது நாட்டத்துடனும் இருப்பார்கள். சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இவங்களுக்கு இருக்கும். அதனால சுத்தமான ஆடைகளையே உடுத்துவாங்க. அடுத்து காவலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இவர்கள் மனசாட்சிப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று சிறந்த குணத்தை கொண்டவர்கள். இவர்களின் மனம் புண்படும்படி சிலர் நடந்து கொள்ளும் போது இவர்கள் பலகீனமாகி விடுகிறார்கள். குடும்பத்தில் சச்சரவு பிரச்சனைகளை கண்டு பயப்படாமல் அதை அலசி ஆராய்ந்து தீர்க்க முயல்வது நல்லது. உங்களின் ஆற்றலை உணர்ந்து செயல்படுவது அவசியம். அடுத்து பூச நட்சத்திரம் முதல் பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பூச நட்சத்திரம் முதல் பாதத்தை கொண்ட நபர்களிடம் தலைமை மற்றும் ஆளுமை பண்பு சிறப்பாக இருக்கும். இவர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்பதால் நீண்ட ஆயுளுடன் வாழ்வார்கள். தெய்வ நம்பிக்கை அதிகமாக இருக்கும். தான் எடுத்த வேலையை முடிக்காதவரை ஓய மாட்டாங்க. பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நல்லெண்ணம் அதிகம் இருக்கும். 2வது பாதம் பூச நட்சத்திரத்தோட 2வது பாதம் அப்படின்னு பார்த்தோம்னா, இவர்களிடம் பூச நட்சத்திரக்கூடிய பொதுவான குணங்கள் இருந்தாலும் இவர்களிடம் சற்று கோபம் அதிகமாக இருக்கும். அதே சமயம் பிறரை அனுசரித்து செல்லக்கூடிய குணமும் இருக்கும். இவர்கள் மிகவும் அழகாகவும் மென்மையான நல்ல குணமும் கொண்டிருப்பாங்க. எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு பொறுமையாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. புதிய நண்பர்களை எளிதாக பெறுவார்கள். அடுத்து பூச நட்சத்திரத்தோட 3ஆம் பாதம் அப்படின்னு பார்த்தோன்னா, 3ஆம் பாதத்தை சேர்ந்த நபர்கள் அவர்களின் உறவினர்கள் மிகவும் விரும்பக்கூடியவர்களாகவும் உறவினர்களை அனுசரித்து செல்லக்கூடியவர்களாகவும் வழிநடத்தி செல்லக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவர்களிடம் தெய்வ நம்பிக்கை அதிகம் இருக்கும். எல்லோரிடமும் சமம் என்ற சிந்தனையுடன் செயல்படுவாங்க. இவர்களுடன் இருந்தால் மகிழ்ச்சி அதிகரிக்கும். இவர்களோட சிறப்பான செயலால் மரியாதையும் கௌரவமும் பெறுவாங்க. தான் முடிக்க நினைத்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்கும் ஆற்றல் கொண்டவர்கள். பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் பரிகாரம். 4ஆம் பாதத்தை கொண்ட நபர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நட்சத்திரத்துக்குரிய பொதுவான குணநலங்கள் இருந்தாலும் இவர்களிடம் தனித்துவமாக குணம் என்னவென்றால் அதிகம் பேராக்கப்படுவராகவும் சண்டையிடக்கூடியவராகவும் இருப்பாங்க. அதாவது போராடக்கூடியவர்களாகவும் சண்டையிடக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. பெண்களிடம் அன்பாக பழகுவாங்க. இவர்கள் பொன் பொருள் சேர்ப்பதில் ஆர்வத்துடன் செயல்படுவாங்க. தான் எடுத்துக்கொண்ட வேலையில் வெற்றி அடைந்து ஆக வேண்டும் என்ற வேங்கை குணம் கொண்டிருப்பார்கள். வேட்கை குணம் கொண்டிருப்பார்கள். இவர்களிடம் சுயநலம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அடுத்து பரிகாரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அருகில் உள்ள சிவாலயத்துக்கு இவர்கள் பிறந்த பூச நட்சத்திர நாளன்று சென்று வழிபாடு செய்ய வேண்டும். முடிந்தால் தஞ்சாவூர் விளாங்குன்றத்தில் உள்ள அருள்மிகு அட்சயபுரீஸ்வரர் திருக்கோயில் வழிபாடு செய்வது நன்மை தரும். இவர்கள் உடல் குணமற்றவர்கள், ஏழைகளுக்கு உதவுவது நல்லது. நன்றி, வணக்கம்.